சமாதானம் என்ற பேச்சுக்கு இடமில்லை. நாங்கள் இன்னைக்குமே சமாதானத்துக்கு போறோம். 33 ஆண்டு கால பயணத்தில் நான் சந்தித்தவர்கள், பேசியவர்கள், என் முன்னே ஒன்று பேசுவது, புறம் பேசுவது எல்லாம் நான் பார்த்தவன். விஸ்வரூபம் நான் போய் உட்காந்துருக்கேன். 11:30 arrive in the night. I went back home at 2 o'clock. 108 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி சார். 4 கோடி என்னைக்கு வேணா வித்து வாங்கிக்கலாமே. அந்த தைரியத்தை அவங்க இருக்காங்க. செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக்ல வந்து அவர் சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து அடுத்த முறை விளையாடும் போது அவங்க வந்து ஃப்ரீயாக விளையாடல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. They are getting paid. நான் வந்து சார் ஒருத்தர் பார்த்து போட்டோ எடுத்து நான் இப்போ இங்கே பார்த்தேன், இதை போட்டோ எடுத்து இங்கே பார்த்தேன் அப்படின்னு சொன்ன அவசியம் எனக்கு இல்லை சார். சார், மதுரையில் வந்து நாடக நடிகர்களுக்கு ஒரு ஓட்டுக்கு 15,000 ரூபா உங்கள் அணியிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கதா சொல்கிறேன். பார்த்துருக்காங்க சார். அவங்க போய் பார்த்துருக்காங்க. அந்த வந்து நடிகர் சங்கம் வந்து கடனில் இருக்க பல கோடி கடன். நீங்கள் ஒரு சங்கம் அவ்வளோ கடன் வர்றதுக்கான காரணம் என்ன சார்? வெற்றி பெறுவதற்கு என்ன செய்யணும் எங்களுக்கும் தெரியும். 6 மாத காலமாக தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பதால் குரல் வளம் சற்று குன்றி இருக்கிறது, மன்னிக்க வேண்டும். இதோ தொண்டை கட்டிக்கிச்சு, பேச முடியல. அதனால நீங்கள் 1000 கேள்வி கேட்கலாம். தேர்தலில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு சார் உங்களுக்கு? உழைப்புக்கு உறுதியான வெற்றி உண்டு என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இளம் நடிகர்கள் நிறைய பேர் வந்து பாண்டவர் அணியில இருக்காங்க. அவங்களோட வெற்றி வாய்ப்பு உறுதியா இருக்குன்னு விஷால் அணி தரப்பு சொல்றாங்க. ஒருவேளை விஷால் அணி ஜெயிச்சிட்டா உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின்ஸ்க்கு இப்ப பதில் சொல்ல வேண்டாம். ஜெயிச்ச பிறகு பேசிக்குவோம் அதை பத்தி. சமாதானம் என்ற பேச்சுக்கு இடமில்லை. நாங்க இன்னைக்குமே சமாதானத்துக்கு போல. ஒவ்வொரு முறை பேச்சுவார்த்தை வரும், பேசுறோம். சமாதானம் நாங்க போனோமா? சமாதானம் பேச வேண்டுமா? நடிகர் சங்கத்தின் தலைவர், செயலாளர் உட்பட நாங்க போய் உட்கார்ந்து பேசணும். அது பேர் சமாதானம். அந்த சமாதானம் நாங்க போல. வெற்றி பெறுவதற்கு என்ன செய்யணும் எங்களுக்கும் தெரியும். நடிகர் சங்கம் வந்து கடன்ல இருக்க பல கோடி கடன். நீங்க ஒரு சங்கம் அவ்வளவு கடன் வர்றதுக்கான காரணம் என்ன சார்? அவ்வளவு அடைக்காதான் காரணம் சார். இல்ல சார், அவ்வளவு கோடி கணக்குல ஒரு கடன் வந்துச்சுன்னா அது எதனால வந்துச்சு சார்? அவ்வளவு கோடி கணக்கு சார், நீங்க வந்து அது கூட சரித்திரத்தை பார்க்கணும் சார். 1952 நடிகர் சங்கம் துவங்கப்பட்டு கடன் வாங்குறாங்க. ஒரு சிறிய அமௌண்ட் 18 lakhs வாங்குறாங்க சார். அதை கட்ட முடியாம காலம் கடத்தியதால் இன்ட்ரெஸ்ட் மேல இன்ட்ரெஸ்ட் வங்கியோட ரொம்ப சந்தோஷமா உட்காந்துருக்காங்க. ஏன் உட்காந்துருக்காங்கன்னா, the property price is increasing. ப்ராப்பர்ட்டி வந்து 6 கோடி ரூபாய் கிரவுண்ட்னா நான் சொன்னேன் சார், 108 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி சார். 4 கோடி என்னைக்கு வேணா வித்து வாங்கிக்கலாமே. அந்த தைரியத்தில் அவங்க இருக்காங்க. they are not pressed for issues. அதனால தான் நான் போய் சொன்னேன் சார், நல்ல ப்ராப்பர்ட்டியில் உட்காந்துருக்கனால நீ எவ்வளோதான் இது போனாலும் வித்து வாங்கிக்கலாம்னு நினைக்கிறீங்களா சார்? நான் ஓப்பன் பண்ணேன் சார். நீங்க வந்து அந்த கமலஹாசன் சாருக்கு பின்னாடி இன்ஸ்டிகேட் பண்ணிருக்கலாம்னு சொன்னதுக்கு அப்புறமா டோன்ட் யூ திங்க் கேம் a big circle? அதுக்கப்புறமா அது பெருதான மாதிரி உங்களுக்கு தோணிச்சா? அப்படியே எனக்கு தோணல சார். ஏன்னா நான் உண்மையை மட்டும் தானே சொன்னேன். என்னுடைய ஆதங்கம் வேறு. அப்போ ஆதங்கம் என்னன்னா, நான் வந்து கடந்து வந்த 33 ஆண்டு கால பயணத்தில் நான் சந்தித்தவர்கள், பேசியவர்கள், என் முன்னே ஒன்று பேசுவது, புறம் பேசுவது எல்லாம் நான் பார்த்தவன். திரு கமலஹாசன் அவர்களுக்காக அந்த விஸ்வரூபம் இருந்து அவர்களுக்கு நன்மையில வந்து உத்தம வில்லன் வரைக்கும் நடிகர் சங்கம் வாஸ் நாட் அட் ஆல் இன்வால்வ். எப்படி இன்வால்வ்டுன்னா, ஒரு தயாரிப்பாளர், அந்த தயாரிப்பாளர் ஒரு கலைஞனுடைய படம், அவங்க 2 பேருடைய படம் ரிலீஸ் ஆகாத காரணம் வந்து அவங்களுக்கு ஒரு நிதி பற்றாக்குறை. அதை பேசுறதுக்கு நான் ஊர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து வந்தவொடனே கூப்பிட்டாங்க. 36 மணி நேரம் உட்கார்ந்தேன், எல்லாம் பண்ணேன். அப்போ வந்து முன்மொழியும் போது நான் என்ன சொன்னேன் அன்னைக்குன்னா, நன்றி மறப்பது நன்று, நன்றல்ல அன்றே மறப்பது நன்று. ஆனால் நன்றிக்காக நான் செய்யலை. அதை கலை உலகம் அழைத்தது, நான் சென்றேன். அதுக்காக நான் வந்து போய் பண்ணேன். அவர் முன்மொழியும் போது அது எனக்கு வந்து வருத்தமாக இருந்தது. ஒரு நபருக்காக நான் உழைக்கிறேன், அவர் கையெழுத்து போடும், ஐயோ இந்த சரத்குமார் நமக்காக இந்த படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டப்பட்டாரு அப்படின்னு சிந்திக்காத போது அவர் கையெழுத்திடும் போது அது நியாயமாக இருக்கிறதா என்ற கேள்வி. அவ்வளோதான். விஸ்வரூபம் நான் போய் உட்காந்துருக்கேன். 11:30 arrive in the night. I went back home at 2 o'clock. I worked. நான் வந்து அலைபேசியில் தான் அவர்கிட்ட பேசினேன். நேரில் அவரை சந்திக்கவே இல்லை. அன்னைக்கு கூட அவர் ரூமில் உட்காந்துருந்தார், அலைபேசியில் பேசினார். பட் we are talking a very big problem of releasing a film. But there is going to be a law and order situation வரலாம் அப்படின்னு சிந்திச்சுட்டு இருக்காங்க. அன்னைக்கு அங்கே உட்காந்தனா இல்லையா? அன்னைக்கு இருந்து அனுப்பிச்சவர் நிறைய பேர் வந்து டெலிவிஷன் வச்சுட்டு இருந்தாங்கன்னா 1:45 மணிக்கு தான் கீழே இறங்குறேன் கமல் அவர்கள் வீட்டில் இருந்து. அன்னைக்கு அதுக்கு தான் ஒர்க் பண்ணேன். உத்தமவில்லனுக்காக நான் தான் ஒர்க் பண்ணேன். என்னுடைய பொறுப்பில் இருந்து ஒர்க் பண்ணேன். அது பொது பிரச்சனையாக இருந்தால் கூட ஒர்க் பண்ணேன். அனைத்து ஒர்க் பண்ணிருக்கேன். அப்புறம் வந்து சுத்தியாசன் மீது ஒரு வந்து கிரிமினல் வழக்கு ஹைதராபாத்தில். நான் பிவிபி ப்ரொடக்ஷன்ஸ் ஃபோன் பண்ணி சொன்னேன், சார் இட்ஸ் நாட் ரைட். ஒரு உலகநாயகன் மகள் மீது கிரிமினல் கம்ப்ளைண்ட் போது வாபஸ் வாங்கிட்டு பேச்சுவார்த்தைக்கு வாங்க சார்னு சொன்னேன். தட் கன்சர்ன்ட் அஸ். அப்போ நான் போய் அது வந்து இட் கன்சர்ன் நடிகர் சங்கம். அதுக்கு நான் நன்றி கேட்குறேன். நான் வந்து ஐ செட் பிவிபி ப்ளீஸ் இஸ் நாட் த ரைட் மேனர், இது பண்ணக்கூடாதுங்க, இங்கே வாங்க உட்காந்து பேசுங்க முடிச்சு வச்சோமே. நான் எதுக்கு சொல்லணும், அப்போ வந்து எனக்கு ஒரு வழி இருக்கும் இல்லையா? இவ்வளோ வேலை பார்த்துருக்காரு சரத்குமார் வந்து கூப்பிட்டு அப்போ கூட அவர் கேட்டுருக்கலாமே. அப்போ கூட லாஸ்ட் டிச் எஃபர்ட் சொன்னேன், சார் ப்ளீஸ் கம். அன்றைக்கி நான் ஐஃபா போது பேசிட்டு இருந்தீங்க, when did you come? I said gone that far that it cannot be rectified கேட்டாரா? அந்த ஆதங்கம் தான், வேற ஒன்றும் இல்லை. அவர் மேலே தனிப்பட்ட முறை எனக்கு எந்த கோபமும் கிடையாது சார். மதுரையில் வந்து நாடக நடிகர்களுக்கு ஒரு ஓட்டுக்கு 15,000 ரூபா
உங்க அணியிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கதா சொல்றாங்க. இருந்தா கொடுங்க சார், பணத்தை கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுறது. இல்ல சார், அது சம்பந்தமா ஒரு நடிகரே வந்து என்கிட்ட பேசினாரு. அப்படியா சார்? அப்ப நீங்க என்ன பண்ண, நேரா வந்து போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றது பத்மநாபன் ஜஸ்டிஸ் இருக்காரு, ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ், அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க சார். அது இப்போ வந்து ஓட்டு பேலட் பேப்பர் வந்து அனுப்புறது வந்து அந்த நடிகர் இருந்த பழைய வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. நான் சார், எலெக்ஷன் இஸ் கண்டக்டட் பை நாட் நடிகர் சங்கம். The justice, please understand. அது அவங்க வந்து அந்த நடிகர் வந்து குற்றச்சாட்டாக சொல்லி இது நாங்க போய் யார்கிட்ட போய் கேட்கறது தெரியல. ஜஸ்டிஸ் இருக்கார் பத்மநாபன், ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ், அவர் தானே பாத்துக்கிறாரு, அவர் தான் கேட்கணும், என்ன கேட்க கூடாது சார். நீங்க ஆதாரங்கள்ல நிறைய காமிச்சீங்க, இருந்தாலும் அவங்களுடைய நோக்கம் என்ன? ஆதாரம் இருக்குன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம்ல, ஆதாரம் இருக்குன்னு சொல்றோம். அவங்களுடைய நோக்கம் என்னன்னு நீங்க கண்டுபிடிச்சு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த ஸ்கிரீன் பிளே எங்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த டைரக்டர்ஸ் ஆர் சிட்டிங் தேர், அவங்க தான் அந்த ஸ்கிரீன் பிளே பண்ணி ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த எங்க போய் முடியும்னு எனக்கு தெரியாது. அவங்க தான் கேட்கணும், அதோடைய நோக்கம் என்னன்னு எனக்கு புரியல. எந்த கடிதத்துக்கு சார்? அவர் வந்து 3 தடவை சந்திச்சிருக்கேன். certain things I have to keep it into my heart. நான் வந்து சார் ஒருத்தர் பார்த்து போட்டோ எடுத்து நாளைக்கு பிரச்சனை இங்கே பார்த்தேன், இதை போட்டோ எடுத்து இங்கே பார்த்தேன் அப்படின்னு சொல்ல அவசியம் எனக்கு இல்லை சார், சத்தியமா. ஐம் சாரி. அவர்கிட்ட போய் நான் பேசியிருக்கேன், he knows about this. அவரை போய் சந்திச்சிருக்கோம். 2வது தடவை போய் பார்க்கும்போது ஒரு போட்டோ எடுத்துட்டா பெட்டர்னு சொல்லி தான் திருப்பி போட்டோ எடுத்து போட்டோம். அப்போ அவர் எங்களுக்கு என்ன சொன்னாரு, உங்களுக்கு ஆதரவு இல்லை இருந்தாலும் போட்டோ எடுத்துக்கணும்னு சொன்னாரா? ராதிகா மேடம் அந்த பிரஸ் மீட்ல என்ன சொன்னா, நீங்க நடிகர் சங்கம் பில்டிங் சொன்னீங்க, பட் அவங்க பேசும்போது இது எல்லாத்துக்கும் காரணமே அந்த சிசிஎல்ல சரத் குமார் சாருக்கும் விஷாலுக்கும் நடந்த ஒரு பிரச்சனை தான் இதுக்கு தொடக்க புள்ளி. அதுல இருந்து தொடங்கி அதுக்கப்புறமா தான் அந்த பில்டிங் இஷ்யூக்கு அது போச்சு அப்படின்னு வந்து அவங்க வந்து பிரஸ்ல சொன்னாங்க. அதுக்கு உங்க ரியாக்ஷன்? அதான் சிசிஎல்லையும் ஊழல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சிசிஎல் வந்து பிலாங்ஸ் டு ஹூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக். அன்பு சோதர் அப்பாஸ் நாங்களாம் ஒரு செயற்குழுவில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது நிறைய வந்து சூசைட்லாம் வந்துச்சு. நடிகர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க, கவுன்சிலிங் வைக்கலாமா அப்படின்னும். தென் கவுன்சிலிங் வச்சா நம்மளோட விஷயத்தெலாம் அவங்கள்ட்ட சொல்லுவோம், அவங்களுக்கு தெரிஞ்சிடும், எதுக்காக கவுன்சிலிங் வேண்டாம், நாங்களே பேசி தீர்த்துக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் என்ன நினச்சோம்னா, செகண்ட் சண்டே அன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் பண்ணலாமா, நம்ம எல்லாரும் சந்திக்கின்ற வாய்ப்பு வருமா, கிரிக்கெட் ஆடலாமா, ஃபுட்பால் ஆடலாமா, ஹாக்கி ஆடலாமா, ஸோ தட் வி ஆல் குட் மீட் ஆன் செகண்ட் சண்டே. சென்னையில் ஒரு கிரவுண்டுக்கு போயிடுவோம், நம்ம கூட்டாஞ்சி வர மாதிரி எல்லாரும் அவங்க வீட்டில் சாப்பாடு கொண்டு வருவோம், கிரிக்கெட் ஆடுவோம். இப்படின்னு ஆரம்பிச்சது தான் அப்பாஸ் வந்து கிரிக்கெட் சொல்லணும், கிரிக்கெட் பிளேஸ் கிரிக்கெட் த மோஸ்ட் பாப்புலர் கேம், கிரிக்கெட் ஆடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் விஷ்ணு என்னுடைய ஒரு நபர் வந்து வர ஹைதராபாத்லேருந்து. he comes with a business proposal. பிஸ்னஸ் ப்ரொபோசலில் வி cannot invest from நடிகர் சங்கம், we cannot take the risk. அப்போ நான் சொன்னேன், இப்போ வந்து ரெடான் மீடியா இருக்கு, we will invest the money சொல்லி there are 4 investors in CCL. promoters வந்து விஷ்ணு, திருமல், மூர்த்தி and ரெடான் மீடியா represented by the director Sharath Kumar. We invested 75 lakhs and 3 crores was invested in celebrity cricket league. அதில் ஒரு அங்கமாக அந்த டீம் விற்கும் போது சென்னை ரைனோஸ் பாட் பை மிஸ்டர் கங்க பிரசாத், அதில் வந்து ஒரு டீம் இருந்தது. ஃபர்ஸ்ட் இயர் விளையாடும் போது நான் தான் இருந்தேன், கோப்பை நான் பார்த்தீங்க. அப்போ அதன் பிறகு வந்து அது வந்து அட்வைசராக போட்டுக்கிட்டாங்க. அப்போ அதில் வந்து செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக்ல வந்து அவர் சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து அடுத்த முறை விளையாடும் போது அவங்க வந்து ஃப்ரீயாக விளையாடல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, தே ஆர் கெட்டிங் பெய்ட். அந்த இடத்துல வந்து நான் வந்து நினைக்கலாம், இப்போ வந்து சரத்குமார் வந்து எஸ் டோல் தம் டு இன்வெஸ்ட் த்ரூ ரெடான் மீடியா, போர்டில் எழுதி கொடுத்துருங்க இந்த 75,000 எப்படி திரும்பி வரும்னு நினைக்கிறீங்கன்னு. ஐ டுக் த ரிஸ்க் அந்த டே. அந்த போர்ட் நான் சொன்ன பிறகு அந்த சென்னை ரைனோஸ் டீம் விற்கப்படும் போது, சென்னை ரைனோஸ், கர்நாடகா புல்டோசர்ஸ் இப்படின்னு அந்த சரி சிசிஎல் தி மெயின் பாடி, அதான் ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்கும்போது அந்த சென்னை ரைனோஸ் டீமோட முதலாளிகிட்ட பேசி எங்கள் நடிகர் சங்கத்தின் உறுப்பினர்கள் விளையாடுகிறார்கள், ஆக நடிகர் சங்கத்திற்கு நீங்கள் என்ன செய்ய முடியும் என்று கேட்டு 10 ஆண்டுகளுக்கு வருடம் ஒவ்வொரு முறையும் சிசிஎல் விளையாட்டு நடக்கும்போது 25 லட்சம் ரூபாய் வருமானத்தை ஈட்டி தந்திருக்கிறேன் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆக அந்த சிசிஎல்ல நடந்த பிரச்சனை என்ன எனக்கு தெரியாது, சிசிஎல்ல நடந்த பிரச்சனை விஷாலுக்கு தான் தெரியும். ஏன்னா அட்வைசர் என்ன போட்டிருக்காங்க, அப்புறம் அவர் வந்து கேப்டன் சொன்னாங்க, எனக்கே தெரியாது. அதை நான் கருத்து பதிவு பண்ணியிருக்கலாம், அது கூட நான் மறந்துட்டேன் அதுக்கப்புறம். அதனால உருவாச்சுன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா என் மனைவிக்கு என்னை விட்டு அதிகமாக தெரிஞ்சிருக்கலாம். அது என்னை பொறுத்த வரைக்கும் அது என்னென்ன ப்ராப்ளம் எதுக்காக வந்துச்சுன்னு அவங்க தான் கேட்கணும், அவங்க மனசு தொட்டு கேட்கணும். நான் ஓப்பனாகவும் பல விஷயம் பேசிட்டேன் விஷால் அவர்கிட்ட, இன்னும் வேறு சில காரணம் உங்களுக்கே தெரியாமல் இருக்காது, கேட்க சொல்லணும்னு நினச்சா கூட இன்னி கூட ஃபாதர் ஐ கேன் சே தட். It might hurt me, but I'm willing to say it. I'm just avoiding that subject because it doesn't concern this association. ஆக அதெல்லாம் எனக்கு வந்து வருத்தமே கிடையாது. அந்த சிசிஎல் குற்றச்சாட்டு சொல்லிட்டு சிசிஎல்ல வந்து அடுத்த முறை அதிக பணம் கேட்பான்னு சொல்றீங்க. இந்த கம்பெனியை வந்து we are running in a loss. I'll be very happy if Vishal takes over our company. சார் நாடக நடிகருக்கு 5,000 ரூபாய் மாதம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க சார், ரொம்ப நல்ல விஷயம் சார்.
நான் சந்தோஷப்படுறேன் சார். முடியுமா நான் அவங்கள தான் கேட்கணும் சார். சொந்த பணத்துலேருந்து கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நடிகர் சங்க விவகாரம் தொடர்பாக கேட்கும்போது நான் வந்து இந்த சங்கம் வந்து உலகத்தை மாற்றாது. இப்போ திடீர்னு இவ்வளவு பெரிய விளக்கத்தை கொடுப்பதற்கான காரணம் விளக்கம் வந்து தினமும் கொடுத்துட்டு முடியும் சார். நான் கேட்குறேன், அவங்க டெய்லி ஒன்று சொல்லுவாங்க, 19 ரூபா சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். ஐம் நாட் a guy who goes on to the press and wants media glare சார். பப்ளிசிட்டி 33 வருஷம் பப்ளிசிட்டி. ஒரு நிமிஷம் சார், நான் கேள்வி பதில் சொல்லுங்க சார். நம்ப சொல்கிறேன், 33 வருஷம் நான் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். ஐ எம் நோன். உங்களால், உங்களுடைய ஆதரவால் சரத்குமார்னா ஒரு நடிகர்னு சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் இருக்காருன்னு சொல்லுவாங்க. அதனால் எனக்கு வந்து டெய்லி நான் போய் பிரஸ்ஸை சந்தித்து அவர் சொல்லியிருக்காரு அதுக்கு பதில் இது சொல்லியிருக்காரு அதுக்கு பதில்னு சொல்லணும் அவசியம் எனக்கு கிடையாது இல்லையா? நான் வந்து தேர்தல் நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம். திடீர்னு சொல்ல, நீ 11th அன்னைக்கே சொல்லியிருக்க வேண்டிய விஷயம் அதெல்லாம். 11th அன்னைக்கு வந்து ஆட்சி இறந்து விட்டார்கள், ஆகவே அன்னைக்கு நாங்கள் சொல்லலை. ஸோ 14th அன்னைக்கு நான் வந்து ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன். ஏன்னா அன்னைக்கு சொல்ல உங்களுக்கு லேட் ஆகிடுமோ, இப்போ கேட்குறீங்க பார்த்தீங்களா லேட்டுன்னு. இதே லேட்டான 16ஆம் தேதி சொன்னேன், இவ்வளோக்கு அப்புறம் சொல்கிறீங்க, 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருப்பீங்களா? அதுக்காக தான் இன்னைக்கு நான் வச்சேன். 16 வந்து இன்னும் தொடரும், இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. அதனால் that's not the timing. It is the fact that I am trying to say. Every day I don't have to go to press on this issue. நான் வந்து டெய்லி பிரஸ் கிட்ட போய் சொல்லி, அது ஏன் ஏற்கனவே நம்ம பிரஸ் கிட்ட போகிறது வந்து எதுக்கு இந்த சங்கத்தில் பிரச்சனை வெளியே கொண்டு போனி தானே கேட்குறோம். நானும் தொடர்ந்து அதே செய்யணும். ஐம் நாட் இன்ட்ரெஸ்ட். அவ்வளோதான். பூச்சிமுருகன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சகோதரர் தான். அவர் திராவிட முன்னேற்ற கழகம் தூண்டுகிறதா இல்லையா என்று அவர் தான் சொல்லணும். அவர் வந்து இந்த வழக்கை வந்து அவர் சொன்ன தேர்தல் அறிக்கையில் பார்த்தீங்கன்னா, தேர்தல் அறிக்கை அந்த மேனிஃபெஸ்டோ சொல்கிறாங்க, நாங்கள் வெற்றி பெற்று வந்தால் பூச்சிமுருகன் வழக்கை வாபஸ் வாங்கி விடுவார்னு சொல்கிறாங்க சார். இது வந்து நியாயமாக இருக்கான்னு நான் பொதுமக்களுக்கே விட்டுறேன். ஏன்னா பொதுமக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்கள் வாபஸ் வாங்க வைக்கின்ற ஒரு இடத்தில் இருக்கிறீர்கள், அவரை வந்து ஒரு கமிட்டியில் நிற்க வைக்கிறீங்க. அப்போ இது தடைப்பட்டதுக்கு காரணமே பூச்சிமுருகன் தெரிந்து அந்த வழக்கை வாபஸ் வாங்கிவிட்டால் அவர்கள் கட்டிடம் கட்டியதாக இருக்கட்டும் சரித்திரம் என்று சொல்ல நினைக்கிறீர்களா? இவங்க கட்டடம் கட்டினா இவங்க எதுக்கு பேர் வருதுன்னு நினைச்சிட்டீங்களா? ஆக்சுவலி பாண்டவரன்ல இருந்து சொல்ற ஒரு குற்றச்சாட்டு, நீங்க வந்து சில முறைகேடுகளை சொல்லி இருக்கிறதுல வந்து அவங்க சொல்லி இருக்கிறதுல நடிப்பு பயிற்சிக்கு ஒரு தொகை செலவிட்டதாகவும் உண்ணாவிரதம் இருந்ததுக்கு ஒரு தொகை செலவிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. நடிப்பு பயிற்சி அதான் மிஸ் அண்டர்ஸ்டுட். யூ ஷுட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங். ஆர்டிஸ்ட் டேலண்ட் ப்ரொமோஷன் ஸ்கீம் இஸ் கால்ட் ATPS. ஓகே, எங்களுடைய துணை நடிகர்கள் இருக்காங்க நடிகர் சங்கத்தில். அதை வந்து நடிகர் சங்கத்தில் வந்து எல்லாருக்கும் தண்ணி கொடுங்க, இல்லாட்டி காஃபி கொடுங்க. நடிகர் சங்கத்தில் வந்து அந்த துணை நடிகர்கள் போகிறாங்க இல்லையா, அந்த கலைஞர்களுக்கு நடிகர் சங்க அக்கௌண்ட்டில் பணம் போட முடியாது, ட்ரஸ்ட்டில் பணம் போட முடியாது. We have created ATPS, Artist Talent Promotion Scheme. There's an account separately for those people. அந்த வந்து சக நடிகர்கள் போகும்போது அவங்களுடைய பில் the producers raises on the Artist Talent Promotion Scheme. அங்கே பேமெண்ட் கொடுப்பாங்க, அதை எடுத்துக்கூடாது. சொன்னாங்க 40 லட்சம் வந்துருக்கு, 40 லட்சம் செலவு பண்ணிட்டாங்க அப்படின்னா இட் இஸ் நாட் ஃபார் தட். இட் இஸ் ATPS தனி அக்கௌண்ட் இருக்கு. யூ கோ வெரிஃபை. இந்த சக நடிகர்கள் இருக்காங்க இல்லையா, இப்போ ஜூனியர் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் இருக்கு, எங்கள்கிட்ட நடிகர் சங்கத்தில் இருக்கிற நடிகர்கள் இருக்காங்க. அவங்க பணிக்கு செல்லும் போது that money is paid into ATPS and ATPS is draw பண்ணி a certain commission is taken for the welfare of the association. அதான் ATPS. இன்னொன்று கேட்டீங்க, ஒன் மோர் கொஸ்டின் கேட்டீங்களா? 2 உண்ணாவிரதம் சர்வீஸ் டாக்ஸ்க்கு உண்ணாவிரதம் இருந்தோம். The service tax when it is applicable to the artist. ஸ்டேஜில் வந்து ரஹ்மான் அவர்கள் வந்து பாடினாங்கன்னா it doesn't attract service tax. பட் ரஹ்மான் வந்து சினிமாக்கு மியூசிக் போட்டார்னா it attracts service tax. I denoted the revenue secretary-ட்ட, சார் இதில் வந்து ஒரு முறைகேடாக இருக்கு சார், இது தவறாக இருக்க. நான் வந்து ஸ்டேஜில் வந்து நடிச்சேன்னா எனக்கு சர்வீஸ் டேக்ஸ் கிடையாது, ஆனால் கேமராமேன் நடித்தா சர்வீஸ் டேக்ஸ் இருக்கேன். அந்த ஆக்டர் இன் மூவிஸ் ஃபிலிம் விட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ இதற்கு போகும்போது அவங்க செலவழிக்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல, நாங்கள் தானே செலவழிக்கணும். அது என்ன பண்ணுங்க, நீ அந்த 12 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கோம்ல, அதோட டீட்டெயில்ஸ் இருக்குல்ல, அது எடுத்து பாருங்க. எவ்ரி இயர் AGMல ஆடிட்டட் அக்கௌண்ட்ஸ் அனுப்புறாங்க. அந்த AGMல புக் எடுத்து படிச்சு பார்த்தா அதை எடுத்து பாருங்க, எங்கேயாச்சும் ஒரு முறைகேடு அங்க இருந்தா சுட்டி காட்டுங்க. அந்த பிரச்சனை இல்ல சார், தேர்தலே தவிர்க்கப்பட வேண்டும்னு சொல்றாங்க. நீங்க வந்து ஒரு பாடி ரெஜிஸ்டர்ட் அண்டர் தேர்தலை தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லும் போது அவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, கேன் வி ஹேவ் ஒரு வித்தவுட் எனி இது போட்டி இல்லாமல் கொண்டு வரதுக்கு இப்பயாச்சும் வழி இருக்கா, விட்டு கொடுக்குறது மனப்பானம் இருக்கா, ஒருத்தர் கம்பைன் பண்ணி பண்ணலாமா அவங்க நினைச்சிருக்கலாம். they can think anything at any time. Sir, idea doesn't come, it doesn't come இன்னைக்கு நினைச்சு வராது. Idea can come after 6 months. Thought will come, suddenly it will come. A spark might have come to them. When it comes doesn't matter, but it has come to them. It will very late இருந்தா கூட
பெட்டர் லேட் தென் நெவர் அவன் நினைச்சிருக்கலாம். All is not well ன்னு specify பண்ணிருக்காரு statement. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? there are so many சார். இப்போ ஹைகோர்ட்ல மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் போகுது, ஹைகோர்ட் போகுது, ஹைகோர்ட்ல சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போறாங்க சார். the final decision lies with the supreme court and supreme body. அதேதான். so when you say இவர் தப்பு பண்ணிருக்கான்னு நீங்க சொன்னீங்கன்னா அடுத்த கோர்ட்ல தப்பு பண்ணலன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிடுறாங்க. அப்புறம் வந்து சுப்ரீம் கோர்ட்ல போலாம், இங்க வேணா போலாம்ல. அவர் அப்படி பார்த்தா நீங்க அந்த இதுல பாத்தீங்க, பொய் வழக்கால் ஜோடிக்கப்பட்டிருந்தார் அவரே சொல்றாரு நாசர். ரெண்டாவது அவர் சேயிங் he will withdraw the suit itself. அப்ப எதுக்காக கேஸ் போட்டீங்க? இந்த பாடி வந்து இருக்கக்கூடாது. சரத்குமார் ராதா ரவிலாம் இருந்தா அவங்களுக்கு ஒத்து வரல. சம் ரீசன் வாட் எவர் ரீசன் ஐ டோன்ட் நோ. பர்சனலி ஐ ஹவ் நத்திங் அகைன்ஸ்ட் பூச்சி முருகன். அவர் வந்து எங்க கூட இருந்தார். கூட இருந்தவர் வந்து திடீர்னு வெளியே போயிட்டாரு. தேர்தல் அறிக்கையில கிளியரா சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்க வந்து வாபஸ் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி. அது முதல்ல பண்ணிருக்கலாமா சார்? பண்ணிட்டு கூட என்கிட்ட பேசிருக்கலாம். அதான் நான் கிளியரா சொல்லியிருக்கோம். ஏன்னா இந்த ஆதாரங்களை அன்னைக்கு அவங்களே பார்த்துருந்தாங்கன்னா இவ்வளவு தூரம் பார்த்துருக்காங்க சார். அவங்க போய் பார்த்துருக்காங்க. அந்த வந்து அக்ரிமெண்ட்டை படிச்சு பார்த்துட்டு தான் சொல்றாங்க. எந்த அக்ரிமெண்ட்டை படிக்கணும்னு இருக்கு இல்லையா? there are 3 agreements. one is a lease agreement, one is a builder's agreement, build, operate and transfer, one is power of attorney given for specific purposes. கார்பரேஷன் லைசன்ஸ் வாங்கணும், எம்என்டி பர்மிஷன் வாங்கணும், இதுக்கு வாங்கணும். 3 அக்ரிமெண்ட் இருக்கு. எதை படிச்சு எனக்கு என்ன தெரியும்? ஜூனியர் பாயலாய் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல பேசும்போது நான் வந்து தலைவர் அவர்களே சந்திக்க அவரோட தெரியும் சார். என்ன கேள்வி கேட்குறீங்கன்னு சொல்லி பதில் சொல்லிடுறேன் சார். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் அஹெடாக போயிடுவேன் கேள்வி. ஏன்னா நாங்கள் அங்கே உட்காந்தோம் நான். அதனால ஜூனியர் பாலையா அவர்கள் மதிக்கின்ற ஒரு கலைஞர். அவர் என்ன சொன்னார்னா, நான் ஒரு நாள் உங்கள்கிட்ட வந்து ஏதோ ஒரு இன்டர்வியூ எடுக்க வந்தேன், அன்னைக்கு வரும்போது உங்களை பார்க்க அனுமதிக்கலை அப்படின்னு சொன்னார் சார். உண்மையில நான் வருத்தப்படுறேன். பார்க்க அனுமதிக்கலைன்னு சொன்னது நான் வருத்தப்படுறேன். ஆனால் 2 நபர் பேரை சொன்னார். ஒன்று கண்ணதாசன் என்ற ஒரு பேரை சொன்னார். கண்ணதாசன் தான் என்னை போக சொல்லிட்டாங்க. உடனே கண்ணதாசன் கூப்பிட்டேன். கண்ணதாசன் வந்து என் மனைவியின் மேனேஜராக இருக்கார். கண்ணதாசன் ஹஸ் நோ பிளேஸ் இன் மை ஷூட்டிங் ஸ்பாட். என்னுடைய படப்பிடிப்பு தளத்திற்கும் கண்ணதாசனுக்கும் சம்பந்தம் கிடையாது. அவரை கேட்ட கண்ணதாசன், நீ பேசினா நீங்களே ஜூனியர் பாலை பேசுங்கன்னு சொன்னார். ஜூனியர் பாலையை பார்த்தா கேளுங்க, கண்ணதாசன் பேசினாரா இல்லையான்னு கேளுங்க. தலைவி இல்லை. அப்புறம் என்ன கேட்டேன், நான் ஜூனியர் பால்கிட்ட பேசினேன். அவர் என்ன சொன்னார், இல்லை ஒருத்தர் குண்டா இருந்தார், தொப்பெல்லாம் இருந்தது, அவர் தான் பண்ணாருங்க. உன்னை சுந்தரேசன் என் கூட 33 ஆண்டு காலம் என்னுடைய நண்பன். நான் கேட்டேன், சுந்தரேசன் இந்த மாதிரி ஜூனியர் பாலையா வந்து நீ என்னை பார்க்க விடாம வெளியே துரத்துனியான்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், நண்பா எனக்கு ஜூனியர் பாலையா தெரியாதா, நான் பண்ணியிருப்பேன்னா அவர் சொல்கிறார். அப்புறம் நான் சிந்திச்சு பார்த்தேன், ரகுபதி என் கூட வந்து 33 ஆண்டுகள் ஒருத்தர் பயணிச்சிருந்தார். அண்மையில் வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி இறந்துட்டார். ஒருவேளை ரகுபதி ஏதோ சரத்து நீங்கள் சரத்து ஏதோ டென்ஷனில் இருக்காரு, நீ பார்க்க வேண்டாம், ஏதோ அவர் நினைச்சார் ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளமோ ஏதோ அவர் நினைச்சு அனுப்பிச்சார் எனக்கு தெரியாது. ஆனால் நவ் இஸ் நாட் ஹியர். ஸோ அந்த 3வது நம்பரை கேட்கணும், நான் ரகுபதியை கேட்கணும். அது நான் வந்து 150 வயசாக நான் மேலே போகணுன்னு அவர் கேட்பேன். அதுக்கப்புறம் தலைவர் வந்து மேக்கப் கூட வந்தாரு, ஏதோ சினிமா ஷூட்டிங்காக வந்து இறங்கிட்டு நீங்க கேட்குற இன்டர்வியூக்கு வந்து நாங்க மேக்கப் கூட போட்டீங்கன்னா என்னோட மேக்கப் கலைஞ்சிடும், அதனால இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன அனுப்பிச்சிட்டாரு அப்படின்றது தான் பதிவு பண்ணுவோம். இது என்கிட்ட பதிவு பண்ணல சார், அது புதுசாக பதிவு பண்ணார் சார். ஆதாரம் போட்டோ எடுத்து வச்சிருக்காரு சார். சரி சார், என்ன ஆதாரம்? நிகழ்ச்சிக்கு நான் போயிருந்தேன் நானு. பாலையா ஜூனியர் பாலையா சார் என்ன பேசுறான்னு என்கிட்ட இருக்கு, வீடியோ கிளிப் இருக்கு. ஜூனியர் பாலையா பேச சொல்றீங்க, நான் வந்து பேசி கலைச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு வந்து சொன்னீங்க 3 பேரை வந்து சந்திக்க வந்தாங்க, அவங்க அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா ஜூனியர் பாலையா சார் நான் அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொல்ல, அனுப்பிச்சாங்கன்னு கேட்கிறேன் நான்.